மத்திய அமைச்சராக இருந்த திமுக எம்பி டி.ஆர். பாலு நெடுஞ்சாலைத்துறையில் அடித்த கொள்ளையை பார்த்து 2009ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது என கலைஞரிடம் தெரிவித்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். நேற்று ஆர். பி. உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையில அவருடைய அப்பா வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது, அதிமுக அழிக்க பாஜக முயற்சி பண்ணதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் நினைக்காது. பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோடு எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எங்கேயும் இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. இது ஒரு தவறான அந்த எண்ணத்துல அவங்க பேசுறாங்க போல இருக்கு. அதே சமயம் அழைக்கும் பட்சத்துல ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்குவேன் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட தாக்குதலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய அந்த ஒரு தனிமனித மரியாதையும் சரி, மக்கள் அவர்கள் மீது வைக்கின்ற மரியாதையும் அது மாறும். அண்ணாமலை நம்பி போறவங்க ஒரு மண் குதிரையில ஆத்துல இருந்த சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள், எங்களோட கூட்டணியில் இருந்தது, இது எல்லாமே ஒரு தெளிவான முடிவு வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சதுங்க, என்னோட பதில் முடிஞ்சது. முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே பாஜக திட்டமிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யார் கட்சியில சேர்றாங்களா, அந்த முந்தா நேத்து காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஒரு கட்சியும் இல்லை, யார் எங்களோட சேரனாலும் நாங்க சேர்த்திக்கிறோம், அவ்வளவுதான். செயலற்றவர்களையா பார்த்து பாஜக சேர்த்திருக்காங்க. உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க எல்லாம் செயலற்றவர்களா? இது என்ன பார்வை இதுங்க? எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல பங்களிக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் இருக்கு, அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு, அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும். அதனால் வயதை காரணம் காட்டி எந்த ஒரு அது எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல, வயதை காரணம் காட்டி யாரையுமே இழித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமானது. அதை பண்ணக்கூடாது. அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து. கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சாவே நேற்று ஆர். பி. உதயகுமார் லேகியம் விற்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, அமைதியாக போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, தனிப்பட்ட தாக்குதல் அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது, அதை ஒத்துக்க முடியாது. அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 47% இந்தியா கூட்டணிக்கும், பாஜக தலைமையிலான கூட்டணி 15% தான். 2ஆம் இடத்துல 25% அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக பலவிதமா வரும். இந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும், அந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும். அதனால கருத்து கணிப்புகள் இனி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்பப்ப வரும். ஆனா என்ன உறுதியான விஷயம், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி பலமான வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கான வாக்கு சதவீதத்தோடு உயர்ந்து வருவது என்பது எல்லா சேனல்லையும் சொல்லக்கூடிய விஷயம். எல்லா கருத்து கணிப்பு அதான் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.